Morning Moon. வணக்கம் மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து அதாவது எம்ஐயோட ரோபோட் வேக்கம் வித் X20 மாடலை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் எந்த அளவுக்கு மாப்பு எல்லாமே பண்ண போகுது, இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுது, இதுக்கு எப்படி மேப்லாம் கான்ஃபிகர் பண்ணுறது, இதில் எப்படி வாட்டர் டேங்க் இருக்குது, டஸ்ட்டை வந்து எவ்ரி 10 செகண்டுக்கு எப்படி இதில் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அதுவே அது க்ளீன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. வாங்க பார்க்கலாம் இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு. மக்களே, இந்த எம்ஐ ரோபோட் வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ரோபோட் வேக்கம் தான். இது வந்து என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ மாப் கிளீனிங் அண்ட் டஸ்ட் எம்டி அண்ட் 6000 பவர்ஃபுல் மோட்டாரோட விஷயம் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபேன் அண்ட் ப்ளோயர், அதாவது ட்ரையிங்கும் பண்ணும், தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி ஒரு மாப்பை போட்டு நம்ம ஒரு வீடை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணால் கூட அதை ட்ரை பண்ணுறதுக்கான விஷயமும் இந்த எக்யூப்மெண்ட்டில் இருக்குது. அதாவது அவாய்டர்ஸ் லைன் ஃபார் லேசர், ஆட்டோ மாப் வித் பேட் ஏர் ட்ரையிங்கும் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் க்ளீனிங் மோட், ஆட்டோ லெஃப்டிங் மாப் பேட், இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வேக்கம் கிளீனரை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர்ஃபுல் செக்ஷன்ஸ் ஆஃப் ஃபேன் ப்ளோயர், அதாவது நமக்கு வந்து ஏரை, அதாவது தண்ணி ஊற்றி ஒரு மாப்பு போட்டு க்ளீன் பண்ணோன்னா அந்த தண்ணியை எப்படி ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ப்ளோயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து லேசர் ரேடியேஷன், அதாவது ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கான்னா அந்த லேசர் மூலமாக சென்சார் மூலமாக அவாய்ட்னஸ் பண்ணுறதுக்கு கூட இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆட்டோ மாப் பேட் ஏர் ட்ரையிங், அதாவது மாப்பு போட்டு தொடச்சி விட்டு அந்த ஸ்டேஷன்லேயே கரெக்டாக நிறுத்தி அது வந்து வாட்டரையும் ஃபில் பண்ணிக்குது, அதேமாரி டஸ்ட்டையும் அந்த ஸ்டேஷன்லேயே கலெக்ட் பண்ணிக்குது, அதுக்கான மோடும் இதில் இருக்குது. ஆட்டோ லெஃப்டிங் மாப் பேட், அதாவது தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுற அந்த மாப்பும் வந்து இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜி தான் இது எம்ஐ ரோபோட் வேக்கம் கிளீனர். வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். மக்களே, அன்பாக்சிங் வீடியோ பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறோம், ஏன்னா எங்கெங்கே அப்படி கேப்பில் கரெக்டாக எடுக்கணும். எப்போவுமே ஒரு பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த பாக்ஸ் வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கணும், பாக்ஸை டேமேஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தால் கூட நம்ம பாக்ஸ் மூலமாக ரிட்டன் அனுப்பலாம். இன்னொன்று, நம்ம எந்த டயத்துலையும் ஷிஃப்டிங் ஏதாவது இருந்தால் கூட இந்த பாக்ஸ் வந்து நமக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இந்த மேனுவலில் படித்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிங் கவர், இந்த 2 சைடு வந்து கவர் மாரி கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரிப்ஸு போத் சைடுக்கும் ஒரு ஸ்ட்ரிப்ஸு மாரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் சைடு ப்ரஷ் அண்ட் மாப் அசம்பிளிங், அதாவது மாப்பு வேணும்னா நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வந்து அசம்பிள் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இதோட இன்பில்டாக வராது, அதுக்காக கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரெஷ், அதாவது ரோல் பண்ணுற மாரி ஒரு சைடு ப்ரெஷ் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து த ஸ்டேஷன், அதாவது இந்த டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஸ்டேஷனில் தான் அது வந்து ரிமூவ் பண்ணுது. அதாவது இந்த வால் இஸ் ஃப்ளாட் ஆர்ட் சர்ஃபேஸ் ஃப்ளோர் அண்ட் வுடன் டைல் ஃப்ளோர், இந்த எம்டி ஸ்பேஸில் தான் வந்து ஃபுல் டஸ்ட்டை கலெக்ஷன் பண்ணுது. வைஃபை சிக்னல் டிரான்ஸ்மிட்டரும் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் அவுட்லெட் தான் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஃபார் ரோபோட் வேக்கம் கிளீனர், நீங்கள் வந்து ஒரு பவர் சாக்கெட் கண்டிப்பாக தேவை ஸ்டேஷனுக்கு. ஆட் வாட்டர், வந்து எங்கே வாட்டர் ஆட் பண்ணணும், டாப்பில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதுக்குன்னே இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டோன்ட் புட் ஹாட் வாட்டர் இதில் போடக்கூடாது, நார்மல் வாட்டர் போட்டால் போதும். அவங்க கொடுத்த லெவலுக்கு மேலே எக்ஸீடாகவும் வாட்டர் உள்ளே ஊற்றக்கூடாதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி எந்த ஒரு டிட்டர்ஜென்ட்டும் இதில் ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து ரோபோட்டே டேமேஜ் பண்ணும். அதாவது ஏதாவது கெமிக்கலை போட்டு நீங்கள் மாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதில் எதுவும் ஊற்றிடாதீங்க, நார்மலாகவே இது வந்து சூப்பராக க்ளீன் பண்ணும். அப்புறம் நீங்கள் ஆப்பு வேணுன்னா இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள மேப்பிங் சிஸ்டத்தை இது மூலமாக தான் எனேபிள் பண்ண முடியும். அப்போ தான் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகி வீடு ஃபுல்லாக நம்ம டார்கெட் பண்ணோம்னா வீடு ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணிடும். வாங்க பார்க்கலாம். இது ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, ப்ரொடெக்ஷன் சேஃபாக வைக்கிறது. ஓகே, சேஃபாக வச்சுட்டு இல்லை
இதுவும் கேமரா இருக்கு. அது கேமரா இல்லைப்பா, அது லேசர், அதாவது சென்சார். ஸ்டேஷன் தான் பயங்கர வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அம்மா எடுக்கிறதுக்கே நம்ம கை வலிக்குது. ஃபஸ்ட்டு கவரை கட்டிடுவோம். ஆமா, very heavy-ஆ இருக்கு. ஹெவியாக இருக்குது. இது ஆப்பிள் சார்ஜர் மாதிரி. பாருங்கள் மக்களே, ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. இதான் வந்து ஸ்டேஷன். இதுக்குள்ளே தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்க போகிறோம். சார்ஜர்லாம் இருக்கு. மக்களே, நான் இப்போ வந்து உள்ளேருந்து நம்ம ரோபோட்டை எடுக்க போகிறேன். வேக்கம் கிளீனிங் ரோபோட். எம்ஐ ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அவங்க புதுசாக மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய எலக்ட்ரானிக்ஸ் ரோபோட் எம்பெடட் சிஸ்டம் மூலமாக புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்பா, நான் இதை எடுக்கவா வெளியில்? ஸ்டிப்ஸ் இப்போதைக்கு எடுக்க வேணாம்ப்பா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஃப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷஸ் எங்கெங்கே இன்ஸ்டால் பண்ணணுன்னு மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ப்ரெஷ்ஷும் ஒரே ஒரு ப்ரெஷ்ஷு தான் இருக்குது இங்கே மட்டும். இது வந்து ரோலர். இந்த ரோலர் தான் வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணோம். ரோலர் இல்லை, இதுதான் ரோலர். இது வீல்ஸ். இது வீல்ஸு, இது ரோலர். ஆக்சுவலாக வந்து இந்த ரோபோட் வேக்கமோட மேனுவலை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் என்னென்னா, சைடில் உள்ள ஸ்ட்ரிப்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா, இங்கே மார்க் பண்ணியிருக்கு. ஜஸ்ட்டு இப்படி புல் பண்ணாலே வந்துடும். அதேமாரி இதையும் புல் பண்ணிங்கன்னா வந்துடும். புல் பண்ணோம், இது புல் பண்ணோம். ஆமாம், நான் ரிமூவ் பிஃபோர் யூஸ். எஸ், அவ்வளோதான். இதுவும் வெளியில் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இரு, நான் எடுக்கிறேன். இல்லை, ரிமூவ் பிஃபோர் யூஸ்ன்னு போட்டிருக்கு. அதனால் இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். எங்கே எது ரிமூவ் பண்ணணுன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பிஃபோர் யூஸ்ன்னு. அதனால் நீங்கள் அதை மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே ஓப்பன் பிளேஸ் இருக்குது, ஏதோ வச்சு. இப்போ வந்து இங்கே மட்டும் ஒரு ப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மேனுவலில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இங்கே ஒரு சைண்டு ப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணுறோம். அடுத்தது மாஃப் வந்து இங்கே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு. மக்களே, நம்ம கூட குகனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அவனோட ஐடியாஸையும் இப்போ வந்து சொல்ல போகிறான். இப்போ நம்ம வந்து ப்ரெஷ்ஷு ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தது மாஃப் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே குகன், ஃபினிஷா? இதான் நம்ம தான் 2 ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப்ஸ் வெளில எடுத்தாச்சு. ஆமா, ஓகே. இதுவும் எடுத்தோம்ல. அது எடுத்தாச்சு. அந்த பெருசா இருந்துச்சு. இப்போ அடுத்த மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பவர் சாக்கெட் எங்கே இருக்குது, ஸ்டேஷனில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கான மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாம் வாரண்டி கார்டெலாம் இருக்கும். அதனால் இதெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அப்பா, இது மூவ் பண்ணால் இந்த ஃபுல் திங் மூவ் ஆகும். கண்டிப்பாக. அதாவது என்னை விட குகன் வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கான். குகன், இது வந்து ஒரு மினி ரோபோட். இந்த ரோபோட்டுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா இப்படி க்ளீன் பண்ணால் அது க்ளீன் பண்ணி வச்சிரும். ஓகே, இதாங்க மாஃபு. நம்ம அவ்வளோ பெரிய மாஃபை போட்டு தொடப்போம். பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு மாஃபு கொடுத்துருக்காங்க. அப்பா, இந்த தம்மா துண்டு மாஃபுக்குள்ளே ஒரு ரோபோட் என்ன வேலை பண்ணுது. இதுதான் குட்டி. ஃபிசிக்கல் மாஃப் வேறு, ஆனால் அந்த ரோபோட்டோட மாஃப் வேறு. ஓகே, இதை மாற்றி போட்டுறாதீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ஏதாவது இருக்கா, மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு டிவைஸ் எடுத்தோம்னாலே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் போடணும். ஆமாம், இல்லை நான் இப்போ எந்த போடுறேன். மக்களே, இது வந்து ரொம்ப சிம்பிளாக போடுறது. ஒரு லாக்கோ இல்லை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் அதை சைஸை பார்த்துட்டு இப்படி அமுக்குனிங்கன்னா லைட்டாக கூட டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிடுது. எல்லாமே மேக்னெட்டிக் ரோல் மாரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ப்ரெஷ்ஷு. இது 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 இந்த இதாங்க ப்ரெஷ்ஷு.
ஆக்சுவலாக சயின்ஸ் ஸ்டெப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மாப்பு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தது ப்ரெஷ்ஷு ஐயோ வெரி குட்டியாக இருக்குது. ப்ரெஷ்ஷு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு கிறிஸ்டல் லைட் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் வெரி சாஃப்ட். நீங்கள் இதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அப்பாடா ஃபுல்லாக பண்ணு. லைட்டாக புஷ் பண்ணால் போதும், ரொம்ப ஆடாலாம் புஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கானது நம்ம ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் against on wall or surface electrical outlet and we have to connect. ஏன் இவ்வளோ ப்ரஷ் இருக்கு? Place the robot in the station. ஃபிஃப்த் ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுறோம், ஸ்டேஷனுக்கு பவர் கொடுக்குறோம். ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நம்ம இந்த ரோபோட்டை வந்து ஸ்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ சார்ஜிங் ஸ்டேஷனை இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம், பவரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணும் போது நீங்கள் வந்து பவர் கார்டை ப்ளக் பண்ணும்போது சைடில் ப்ளக் பண்ணணும். மேலே இருக்கும் பவர் போட்டு, அதனால் மேலே பார்த்துட்டு ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவர் கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷனை வைக்கும் போது இங்கே வந்து சுற்றிலும் எந்த பொருளும் இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஏன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக தான் நீங்கள் ஆப் மூலமாக யூஸ் பண்ண முடியும். இந்த டிவைஸ் வந்து ஆல்வேஸ் இன்ட்ராக்டட் வித் இன்டர்நெட்டோட இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதேமாரி உங்களுக்கு வந்து ஆப் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சார்ஜிங் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண பிறகு டாப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் டிட்டர்ஜென்ட் நாட் அலோட் டு யூஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இதுதான் வாட்டரோடது. வாட்டர் இது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மேக்ஸிமம் லெவல் மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்டர் எடுக்கணும். இந்த ஏரோ மார்க்குக்கு மேலே வாட்டர் எடுக்கக்கூடாது. அந்த லெவலோட வாட்டர் நிறுத்திடணும். இது வந்து டஸ்ட்டு கலெக்ஷன் பாக்ஸ். இதில் தான் வந்து டஸ்ட்டு எல்லாமே கலெக்ஷன் ஆகி இருக்கும். இதை நீங்கள் வெளில கொண்டு போய் கொட்டிடலாம். இப்போ நம்ம ரோபோட்டை இதுக்குள்ளே கொண்டு போய் சார்ஜ் பண்ண போகிறோம். ஏன்னா எந்த ஒரு டிவைஸ் வாங்கினாலும் அதோட பேட்டரி வந்து மினிமம் 3 to 5 ஹவர்ஸ்னால் அது சார்ஜ் ஏறணும். கனெக்ஷன் பண்ணோன்னே அது சொல்லிவிடும், அந்த ரோபோட்டு சார்ஜ் ஆகிட்டுருக்கு, பேட்டரி லோவாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். அப்படி மென்ஷன் பண்ணி அது வாய்ஸில் சொன்ன பிறகு தான் அப்போ வந்து இது கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது நீங்கள் எப்படின்னா இந்த பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹோல்டு பண்ணணும். பட்டனை இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி எல்இடி க்ளோ ஆகும். ஆன் ஆகிடுச்சுங்கிறது தான் இதோட இண்டிகேஷனு. இதை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சார்ஜ் கனெக்ஷனில் போய் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரோபோட்டுக்கு சார்ஜ் வேணும், சார்ஜுக்கு போட போகிறோம். கரெக்டாக அந்த ஏரோ மார்க்கெலாம் கரெக்டாக பார்த்துட்டு உள்ளே வைங்க. இன்னும் இன்ட்ராக்ஷன் ஆகலை. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதில் ஒரு மேக்னெட் மாரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஏரோ மார்க்கில் ஒயிட்டோட இன்ட்ராக்ட் ஆகணும், லெஃப்ட்டு ரைட்டு. இது இன்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பின்னாடி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஹோல்டர் இருக்குது மெட்டலில், அது வந்து இன்ட்ராக்ட் ஆனோன்னா இந்தமாரி மெசேஜ் வரும். இப்போ வந்து ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் என்ன சொல்லுதுன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி. மக்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எம்ஐயோட ரோபோட் வேக்கம் கிளீனர். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு நான் ஆப் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆப்புக்கு வந்து இங்கேயே பார்கோடு கொடுத்துருக்காங்க. அந்த பார்கோடை வச்சு நம்ம க்ரியேட் மேப்பு இது மூலமாக தான் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்குது, சார்ஜ் ஆகிட்டுருக்கு. மினிமம் 3 ஹவர்ஸ் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸும் நம்ம சார்ஜ் கண்டிப்பாக ஏற்றி ஆகணும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட், க்ளீனப், ஸ்டாண்ட் மோட், கஸ்டம் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது ஸ்டாண்ட் மோடில் தான் இருக்குது. ஸ்டாண்ட் மோடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் அண்ட் மாஃபிங், அதாவது மாப் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷனு. வேக்கம்னா வேக்கம் மட்டும் பண்ணணும், வேக்கம் வித் மாப்பும் பண்ணணுன்னா அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு மாப்பு மட்டும்தான் வேணும் அப்படின்னா மாப் மட்டும் போட்டுக்கலாம். பிஃபோர் மாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
அதாவது ஃபஸ்ட்டு வேக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் பண்ணணுன்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு, சைலண்ட்டு, ஸ்ட்ராங்கு, டர்போ. அதாவது ரொம்ப டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஹெவியாக நம்ம பண்ணோம்னா டர்போவில் போடலாம். அதாவது கொஞ்சம் லைட்டாக மீடியம் லெவலில் இருக்குன்னா ஸ்ட்ராங் யூஸ் பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை, ஸ்டாண்டர்டே மோடே போதும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மோடு. அதாவது வாட்டர் அவுட்புட்டை வந்து மாப் பண்ணும்போது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லெவல் 3ல் போடுங்க. வாட்டர் கம்மியாக மீடியம் லெவல் வேணும்னா லெவல் 2ல் போடுங்க. மற்றபடி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம். நீங்கள் எந்தெந்த டயத்துக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதில் ஷெட்யூல் பண்ணி வைக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டம் மோட்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸை நீங்களாகவே கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து மேப் க்ரியேஷனு இங்கே வந்து இப்படி ஏரோ மார்க் மூலமாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை உங்களுக்கு வந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சிரும். ஓகே மக்களே, நம்ம அடுத்தது அவுட்புட் ரோபோட்டிக் வேக்கம் கிளீனருக்கு நம்ம இப்போ தண்ணி வந்து அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து நம்ம தண்ணி வந்து அந்த மேக்ஸிமம் அவங்க கொடுத்த லெவலில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிடுறோம். பிடிச்சி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து வே வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டேஷன்லேருந்து ரோபோட்டை எப்படி வந்து நம்ம மேப் போட்டு இந்த வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதை எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரோபோட் வந்து ஸ்டேஷனில் இருக்குது. இந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது நம்ம மேப்பை வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ரோபோட் வந்து க்ளீன் பண்ண போகுது. இது க்ளீன் பண்ணுற ஏரியாவை கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்போ மார்க் பண்ணும்போது தான் அக்யூரேட்டாக வந்து க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு வந்து மாப்பும் போடணுன்னா வாட்டரை வந்து இதிலே ஃபில் பண்ணணும். அந்த ஆப்லேயே வந்து மாப் போடணும் வித் வேக்கம் பண்ணணும். அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணோம்னா அது மாஃப் பண்ணாது. ஒன்லி வேக்கம் மட்டும்தான் பண்ணும். வேக்கம் பண்ணும்போது இருக்கிற கீழே இருக்க டஸ்ட்டை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். டஸ்ட்டு தவிர வேறு எதுவுமே பண்ணாது. ஆனால் நம்ம வந்து இப்போது டஸ்ட்டையும் அப்சர்வ் பண்ணணும், அதே டயத்தில் வேக்கமும் அதாவது மாஃபும் போடணும். இப்போ சென்சார் ரெடியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ அந்த லேசர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மோஷன் சென்சார் வந்து இங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டு ஏதாவது தடங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்கும். ரோபோட் வெளில வர்றதுக்கு நம்ம வந்து கரெக்டான மார்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரப்போகுது. அதாவது இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் எம்ஐயில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து க்ளீனாக வந்து பக்காவாக பண்ணிட்டா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில ஏரியாவில் இது கொஞ்சம் ஸ்டெக் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்கு தடங்களாக ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது ஸ்டெக் ஆகும். அடுத்தது பேட்ரி லைஃப் வந்து லிமிட்டட் லைஃப் தான். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக சார்ஜ் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறது, கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா பேட்ரி லைஃப் போயிடும். அதுதான் வந்து நம்ம சொல்கிறது. ஆனால் அந்தளவுக்கு பேட்ரி லைஃப் வந்து லாங் லைஃப் வரணும்னா நம்மளால் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. சவுண்டு வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். ஆனால் அதர் ஸ்டஃப்பை டேமேஜ் பண்ணுமா அப்படின்னா அது வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் காஸ்ட் வந்து கொஞ்சம், ஏன்னா ரீசனபிள் காஸ்ட்லாம் கிடையாது, இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் மெனக்கெட்டு க்ளீன் பண்ணுறத இது மொத்தமாக இதுவே க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதுதான் இந்த வேக்கம் கிளீனரில் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது இது மூவ் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறதுக்கு காரணம் நான் வந்து மேப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. மேப்பை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் அது வந்து மூவ் ஆகும். மேப்பை வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது வந்து என்னென்ன ஏரியாவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. இப்போ மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா மூவ் பண்ணும்போது ரோலரை தான் மூவ் பண்ணும். அடுத்தது சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரெஷ் வந்து டர்ன் ஆகிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது இது வந்து ஃபுல்லாக மாஃப் தான் இப்போ போடுது. மாஃப் போட்ட இடத்த பாருங்கள், ஒரு ஸ்கொயர் சைஸில் மாஃப் போட்டுச்சு. அதாவது கையாலேயே நான் வந்து ஆப்பில் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸில் ஷேப்பை க்ரியேட் பண்ணேன். அந்த க்ரியேட் பண்ணதை வந்து இது வந்து க்ளீனிங்லேயே அந்த ஸ்கொயர் சைஸில் இது கொண்டு வந்துச்சு. அப்போ வந்து ஒரு எறும்பு ஊடுற மாரி தான் இந்த ரோபோட் வந்து ஊறிக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தது. என்னடா அது நம்ம வந்து மாவு போடுறதெல்லாம் பெரிய எக்யூப்மெண்ட்டை வச்சு மாவு போடுவோம், தண்ணியை வச்சு புளிவோம், அப்படிலாம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து இத்தனோண்டு ரோபோட்டு எப்படி இந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் 100% எஃபிஷியன்சின்னா சொல்ல முடியாது. ஒரு 50% 70% தான் நம்ம எஃபிஷியன்சியாக நம்ம ஜீர்ணம் பண்ண முடியும்.
அது மட்டும் இல்லை, இதனால வந்து ஏதாவது சின்ன சின்ன எறும்பாக இருக்கட்டும், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வேக்கமில் ஸ்டோர் பண்ணிவிடும். இதெல்லாம் வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். எந்த ஒரு பூச்சியுமே நம்ம வீட்டில் இருக்காது. அது வந்து நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு 10 நாள் வெளில போயிட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகுதுன்னா இதை வச்சு ஷெட்யூல் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ண வைக்கலாம். அது வேணுங்கிற தண்ணியை அதுவே போய் எடுத்துக்கும் ஸ்டேஷனில். அதேமாரி டஸ்ட்டையும் அது வந்து அந்த ஸ்டேஷன்லேயே அதை வந்து கலெக்ட் பண்ணி அங்கேயே ஸ்டோர் பண்ணிவிடுது. இது வந்து நம்ம வெளியூர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த வேக்கம் கிளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வீடு பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த வேக்கம் கிளீனர் ஒரு ஆள் போல் க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லை, நமக்கு டஸ்ட் அலர்ஜி சில பேருக்கு வரும். அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஃபர்னிச்சர் நிறையா இருக்கிற வீட்டில் இது வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ஃபர்னிச்சர் உள்ளே போயிட்டு வெளில வரும். சம்டைம் ஃபர்னிச்சருக்குள்ளே நீங்கள் ஏதாவது பிளாக் எதாவது இருந்ததுன்னா அது வெளில வராமல் பிளாக் ஆகி உள்ளே நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் வந்து கச்சடா அதிகமாக இல்லாமல் தெளிவாக வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அதேமாரி டைல்ஸ் உள்ள வீட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அந்த விஷயம் வந்து தரை வந்து சமநிலையில் இருக்கணும். டைல்ஸு இல்லை மார்பிள் இந்தமாரி விஷயம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல். தரை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, மண் தரையாக இருக்குன்னா இந்த ரோலர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து மார்பிள் இல்லை டைல்ஸு நல்லா வளவலன்னு இருக்கிற தரைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பசங்க வந்து இந்த வேக்கம் கிளீனர் வந்து சுற்றிலும் ரொட்டேட் ஆகும்போது அவங்களோட சந்தோஷங்கள்லாம் ஏதோ ஒரு ரோபோட் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதோட வேலை க்ளீன் பண்ணுற வேலை தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எங்களோட வீடியோஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் நல்லா இருக்குது, இல்லை இந்த வீடியோஸில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஸ்டேஷனுக்குள்ளே போகுது இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். ஏன்னா அந்த 3 சென்சாருக்குள்ளே போய் லாக் ஆகணும், அதனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லை, ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ப்ரெஷ்ஷும் அந்த மாஃபும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.